வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். எங்க ஊர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் பத்தனாபுரம் கிராமம். என் பேர் ரங்கநாதன். எங்க சொந்தமாவே ஒரு 5 ஏக்கர் இந்த வருஷமெல்லாம் அறுவடை பண்ணோம். போன வருஷம் வண்டி பற்றாக்குறையினால மிஷின் எடுக்கணும். ஒரு 2 வருஷமாவே அது ஒரு எய்மா இருந்தது. இந்த வருஷம் அது நம்ம விஜேபி என்டர்பிரைசஸ்ல அவங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நாங்கள் சரி நம்மளுக்கு எங்கள் மாமா ஒருத்தர் எடுத்திருந்தாரு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நேராக போய் எடுத்துட்டு வந்தாரு. அங்கேயே மேலே போடுற மாடலில், டோரி மாடல் இல்லை. அதில் அவங்களுக்கு புதுசுன்றதுனால அவங்க நிறையா சின்ன சின்ன அதில் என்ன சொல்றது சர்வீஸு அது தெரியாதனால இவங்கள்ட்ட நாங்கள் எடுத்ததுனால எங்களுக்கு ஒரு ஃபால்ட்டுனா உடனே ஃபோன் பண்ணி கேட்டால் ஆள் அனுப்புகிறாங்க. உடனே நல்லாவும் இப்போ செஞ்சு கொடுக்குறாங்க. சரி, இந்த இந்த இயந்திரம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இப்போ எனக்கு 25 நாள் தான் ஆகுது வாங்கி. இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு தான் வாங்கினேன். எங்க மல்லாட்டியே ஓடிச்சு. பக்கத்துல ஒரு 200 மணி நேரம் இப்போ ஓட்டியிருக்கோம். சரிங்க, இப்போ மற்ற இயந்திரத்துக்கும் இந்த இயந்திரத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்ல முடியும்? நான் ஓட்டின அனுபவத்துல பார்க்கக்குள்ள 1.25 மணி நேரத்துலேருந்து 1 ஏக்கர் ஓடி இருக்கு. 10 அடுத்து இப்போ இது டோரி மாடல் வந்ததுனால இப்போ ஆள் பற்றாக்குறையினால கொஞ்சம் விவசாயம் இதை விரும்பி கேட்குறாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி தானியங்களை பிரித்தெடுக்கக்கூடிய இயந்திரத்தை பார்த்துருக்கேன். சரி, அதில் ஆட்கள் மேலே ஏறி கொட்டுவாங்க. அதாவது நிலக்கடலையாக இருக்கட்டும், இல்லது உளுந்து பயிராக மேலே ஏறி கொட்டுவாங்க. இதில் கீழே நின்றுக்கிட்டே கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ ஆள் பற்றாக்குறையினால இப்போ மேனுஃபேக்சர் நம்ம புதுசாக தானே அட்வான்ஸாக வர மிஷினால இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. ஆள் பற்றாக்குறையில பூர்த்தி பண்றதுக்கு இது நல்ல ஒரு மிஷின். இது நல்லா இருக்கு. சரி, இது இப்போ டிராக்டர்ல அட்டாச் பண்ணி, டிராக்டர் பிடிஓல அட்டாச் பண்ணி இது வேலை பார்க்குது. எத்தனை ஹார்ஸ் பவர் வரல இதில் பயன்படுத்தலாம்? இது ஒரு 40 ஹெச்பிலேருந்து டிராக்டர் எல்லா வண்டியும் போட்டு ஓட்டலாம். நான் ஒரு மகேந்திரா 575 தான் வச்சிருக்கேன். 2008 மாடல் ஓடுது. சரி, மணிக்கு 2 லிட்டர் டீசல், 2.5 லிட்டர் டீசல் ஓடுது. நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, இப்போ 1 ஏக்கர் தானியங்களை, 1 ஏக்கர் கடலையா இருக்கட்டும், இல்லை உளுந்து பயிர் எதுவாக இருக்கணும், 1 ஏக்கர் தானியங்களை பிரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவில் இப்போ மணிலா தான் சீசன். இப்போ மணிலா தான் போட்டு ஓட்டணும். 1.25 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும், அதாவது கொடியினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக அடிச்சது 1.25 மணி நேரத்துலேயே அடிச்சிருக்கு. ஒரு 45 மூட்டை மணிலா அடிச்சீங்க. ஆமா, சரிங்க. இது இப்ப மற்ற இயந்திரத்தை கம்பேர் பண்ணும்போது நேரத்தையும் காலத்தையும் இதனுடைய பயன்களும் பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளதா இருக்கு. குறைஞ்ச செலவுல நிறைய பலன் இருக்கு. ஆமா. சரி, இந்த இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள், உதிரி பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? அந்த நீங்க சொன்ன விஜேபி டீலர், விஜேபி என்ற டீலர்ஸ்ல இருந்து விற்பனைக்கு பிந்தி சர்வீஸ்லாம் அவங்க கரெக்டா பண்றாங்க. அது எந்த நேரத்துல போன் பண்ணாலும் அட்டன் பண்ணி நம்மளுடைய புதுசு தான் இப்போ எடுத்தது. அவங்களுக்கு சின்ன சின்ன குறைய கேட்கறது அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. அது எந்த நைட்டு 11 மணி ஆகட்டும், 12 மணி ஆகட்டும், போன் போட்டா உடனே எடுத்து அதனுடைய நம்ம டீட்டெயில் சொல்றாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆமா. சரிங்க ஐயா, இப்போ நீங்க இந்த புதிதாக வடிவமைக்கப்பட்ட இந்த தானியங்களை பிரித்து எடுக்கக்கூடிய இயந்திரத்தை வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றீங்க. செலவு, டீசல் செலவு இந்த மாதிரி எல்லாம் மிச்சமாகுதா உங்களுக்கு? இப்போ மணிக்கணக்கு இப்போ நம்ம விவசாயத்தை இதை விரும்பி நம்மளை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஏன் காரணம் என்னன்னா, ஒன்று கீழே அட்வான்டேஜ், ஒன்று இன்னொன்று அவங்க எந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு செலவு குறைச்சி மணிக்கணக்கு இது மற்ற மிஷினை காட்டினவே இது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் குறைஞ்சி டைம் குறைச்சி ஓடுது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். மீதி எல்லாம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகக்குள்ள விவசாயத்துக்கு விருப்பமா இதை நம்மள தேடுறாங்க. சார் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் குமராட்சியிலேருந்து வந்திருக்காரு. அதாவது இவருக்கு இப்போ உளுந்து ஓட்டுறதுக்கான தேவைகள் இருக்கு. ஸோ அதனால உளுந்துக்கான மலாட்டையிலேருந்து உளுந்து கண்டு கொடுத்துருக்கோம்.
இப்போ நீங்கள் சார்கிட்டே கேளுங்க எப்படி என்ன ஏதுன்னு. ஐயா உங்க பேர் ஓடி என் பேர் சங்கர் சார். வெள்ளூர் கிராமத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நான் 2-3 மிஷின் நிறைய கம்பெனியில் தேடி கேட்டு பார்த்ததுல இந்த பிஜேபி வடலூரில் விஸ்வகர்மாங்கிறது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு உளுந்து பயிர் தான் மெயினாக. இது மற்ற மிஷினோட இது ஒரு 20 நிமிஷம் நமக்கு லாபம்னு சொன்னாங்க. அதனால இவங்கள்ட்ட எடுக்கிறோம். வணக்கம் சார். என்னோட பேர் வந்து அசோக் ராஜ். வடலூர் விஜேபி என்டர்பிரைசஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த 2 விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வண்டி கொடுத்தோம். அவங்க 2 பேருமே எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து ஒருத்தர் எடுத்து 2 மாதம், ஒருத்தர் எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஸோ இதேமாரி இந்த மிஷினோட சேல்ஸு, சர்வீஸு, ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே நாங்கள் தான் இங்கே வடலூரில். ஸோ தேவைன்றவங்க நீங்கள் வந்து விவசாயிங்க அதெல்லாம் தொடர்பு கொள்ளிக்கலாம். எங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இந்த மிஷினோட நேம் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா இண்டஸ்ட்ரீஸு. இப்போ இது வந்து மெயின் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் நிலக்கடலையும் தான். நிலக்கடலைன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மல்லாட்டை வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். இந்த 2 தான் வந்து மோஸ்ட்டாக வந்து அதிகமாக விவசாயிகளுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா சோளம், நிலக்கடலை, காராமணி, உளுந்து, பச்சைப்பயிறு, கம்பு, கேழ்வரகு கிட்டத்தட்ட ஒரு 8 தானியத்துக்கு மேலே அடிக்கும். இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து அது எக்ஸாக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஓடுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதேமாரி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மல்லாட்டை ஓடுற மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் கம்பெனி தான் நிறைய விவசாயிங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே வந்து இந்த ஆந்திரா தெலுங்கானா பேஸ்ட் கம்பெனி தான் வந்து வேர்க்கடலை, நிலக்கடலைக்கு வந்து உகந்த கம்பெனி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது புள்ளிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து இப்போ இன்கேஸ் ஒரு விவசாயி உளுந்து ஓட்டுறாங்கன்னா உளுந்து இந்த புள்ளியில் போட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த புள்ளி வேலை இருக்காது. ஸோ ஒரு கேஸ் அந்த புள்ளி மட்டும் தெரிஞ்சுன்னா அந்த செட்டை மட்டும் நீங்கள் ஆஃபாக கழட்டி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து காஸ்ட் சேவிங் நிறையா இருக்குது விவசாயிக்கு. அதேமாரி வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,350 கிட்ட இருக்குது வண்டியோட வெயிட். நீங்கள் நார்மலாக இங்கே யூஸ் பண்ணுற பிராண்ட்லாம் வந்து 1,900, 1,850, 2 டன்னுக்குள்ளே தான் வரும். ஏன்னா யூஸ் பண்ணியிருக்க சைடு சீட்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 mm சீட்டு. ஸோ வந்து விவசாயி ஒரு வண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் குறைஞ்சது வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 mm ஆக்சில் வருது. ஸோ எதுலேயுமே இந்த வெயிட் டிஃபரன்ஸ் அந்த பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. தோல் அது உங்களுக்கு மெயினாக